I will continue to teach on how to use your faith to live a holy life. நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வது என்பதை குறித்து நான் தொடர்ந்து போதிக்கிறேன். So we need to understand, I would like to repeat some of the things I've been teaching you as to how we can use our faith to live a holy life. சில காரியங்களை நான் மறுபடியுமாக பேச இருக்கிறேன், எப்படி நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வது என்பதை குறித்து. Without using a faith, none of us will be able to live a sanctified life or a holy life. விசுவாசத்தை பயன்படுத்தாத பட்சத்தில் நாம் ஒருவர் கூட ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையோ ஒரு பரிசுத்த வாழ்க்கையோ வாழ்வது கூடாத காரியம். You know why? Because faith is something where you learn to depend upon God instead of trusting yourself. ஏனென்றால் விசுவாசம் என்ற அந்த ஒரு காரியத்தில் தான் நம்மை நாம் சார்ந்து கொள்வதை பார்க்கிலும் தேவனிடத்தில் முழுமையாய் சார்ந்து கொள்வதை வைக்கிறோம். Amen. So faith can never act independent. ஆதலால் விசுவாசமானது ஒரு நாளும் சுயேட்சையாக செயல்படாது. Faith always depends upon God. விசுவாசம் எப்பொழுதுமே தேவனிடத்தில் சார்ந்திருக்கும். Faith acts according to the word of God. விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் கிரியை செய்யும். Faith is an outcome of God's word. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வருவதுதான் விசுவாசம். Amen. Faith is all about what God can do. தேவனால் என்ன சாதிக்க முடியும் என்பதை பற்றினதுதான் விசுவாசம். Faith never focuses on the self. விசுவாசம் ஒரு காலம் சுயத்தை நோக்கி பாராது. The only thing that works out in the kingdom of God, that can transact business in the kingdom of God, it's nothing but faith. தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய காரியங்களை பரிமாற்றம் செய்யக்கூடிய வல்லமை உடையது விசுவாசம் மட்டுமே. Without faith, it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். For him who believes, all things are possible. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். Your faith becomes your strength. உங்கள் விசுவாசமே உங்கள் பலனாய் மாறுகிறது. What you believe is more important than what is your situation. உடைய சூழ்நிலையை பார்க்கிலும் நீங்கள் விசுவாசிக்கிறதே மிக முக்கியம். Don't align what you believe with how your situation goes. உடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை வைத்து உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் ஒத்து பார்க்க கூடாது. Always excel in the spirit of faith, no matter how bad or how worst your situation is. உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக அதிமோசமாக இருந்தாலும் உங்களுடைய விசுவாசத்தை வார்த்தையின் அடிப்படையில் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். Your faith in God and in his word is a dominating force. தேவனிடத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் இருக்கிற அந்த விசுவாசமே மேற்கொள்ளுகிறதான ஒரு வலிமை பெற்றது. Your faith becomes a supernatural and spiritual force all around you in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களை சுற்றிலும் ஒரு அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியமானது விசுவாசம். That's why the devil would like to always attack your faith. அதனால்தான் பிசாசானவன் எப்பொழுதுமே உங்களுடைய விசுவாசத்தை தாக்க முயற்சிக்கிறான். Because once you have faith, ஏனென்றால் உங்களுக்கு விசுவாசம் வந்து விட்டது என்றால் then you know how to protect yourself. உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். You understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள்? Because your faith becomes your shield that protects you. ஏனென்றால் உங்கள் விசுவாசமானது உங்களை பாதுகாக்கும் கேடகமாக மாறுகிறது. Your faith is something that has the power to overcome even the world. உலகத்தை கூட மேற்கொள்ளுகிறதான வல்லமை உடையதாய் உங்கள் விசுவாசம் இருக்கிறது. So the only way how you can overcome the world is by exercising your faith. அதனால் உலகத்தை மேற்கொள்ளக்கூடியதான ஒரே ஒரு வழிமுறை எதென்று கேட்பீர்கள் என்றால் உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்துவதே. So faith never thinks about what I can do. ஆதலால் விசுவாசமானது நான் என்ன செய்ய முடியும் என்பதை நோக்கி பாராது. So faith always thinks and talks about what God can do.
விசுவாசமானது எப்பொழுதுமே எதை நோக்கி பார்க்கும், எதை பேசும் என்றால் ஆண்டவரால் என்ன கூடும் என்பதையே பார்க்கும். Because faith itself is from God. ஏனென்றால் விசுவாசமே தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. Faith is not self-generated. விசுவாசமானது சுயமாக உற்பத்தி செய்யப்படுகிற காரியம் இல்லை. You don't produce faith by yourself. உங்களை கொண்டு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை உற்பத்தி செய்வது இல்லை. Did you understand what I'm talking about? சொன்னதை புரிந்து கொண்டீர்களா? Did you understand what I'm talking about? Faith is an impartation. விசுவாசமானது ஒரு பகிர்ந்தளிப்பு. Say impartation. அது ஒரு பகிர்ந்தளிப்பு. Something what you receive from God. தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒன்று. That's why it's so powerful. அதனால் தான் மிக வல்லமை உடையது. Somebody turn your Bible and read with me Romans 12 verse 3. ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 12 3வது வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். Amen. I want all of us to read again with Pastor Pramila. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் ரோமர் 12:3 வாசிக்கலாம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். Amen. Hallelujah. So I would like to say, when you think about faith, faith comes along with grace. நீங்கள் எப்பொழுதெல்லாம் விசுவாசத்தை குறித்து சிந்திக்கிறீர்களோ, நான் உங்களை இதை சிந்திக்கும்படியாய் சொல்லுகிறேன், விசுவாசமானது கிருபையுடன் சேர்ந்துதான் வருகிறது. Faith is totally depending upon the grace that is given to you through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு அருளப்பட்ட கிருபையை சார்ந்து கொண்டு வருவதுதான் விசுவாசம். That's why Paul says here, for by the grace given me I say to every one of you. அதனால்தான் பவுல் இங்கே இப்படியாக சொல்லுகிறார், எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது. Amen. By the grace given to me. எனக்கு அருளப்பட்ட கிருபை. So whenever he spoke about faith, he realizes the grace that God has given him. எப்பொழுதெல்லாம் விசுவாசத்தை அவர் பேசினாரோ அப்பொழுதெல்லாம் அவர் தனக்கு அருளப்பட்ட கிருபையை பேசினார். So he says a beautiful equation here. இங்கே அருமையான ஒரு சமநிலைத்துவத்தை அவர் பேசுகிறார். Hallelujah. Are you willing to learn? கற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Amen. So a lot of us we have our own ways of thinking about who we are. அநேக நம்மை குறித்து நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து சில கருத்துக்களை வைத்திருக்கிறோம். Yes, of course. The others, they think about who you are. மற்றவர்களும் கூட நீங்கள் யார் என்பதை குறித்து சிந்திக்கிறார்கள். So both do not matter at all. ஆனால் இது இரண்டுமே முக்கியம் அல்ல. Somebody is going to ask you who you are. நீங்கள் யார் என்று யாராவது உங்களை பற்றி கேட்பார்கள் என்றால் Probably you'll say, no, I am a police inspector. நான் இப்படி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்று சொல்லலாம். Or else you can say, no, I am a CEO in a company. ஒரு கம்பெனியில சிஇஓவா இருக்கிறேன் என்று சொல்லலாம். So a lot of times when people ask you who you are, அநேக ஜனங்கள் உங்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்பார்கள் என்றால், or else when you like to introduce yourself to somebody, இல்லை என்றால் உங்களை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, do you know what's the first thing that you're going to talk about? நீங்கள் பேசக்கூடிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? The first thing you're going to mention is all about what you are proud about yourself. நீங்கள் எதிலே பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதைத்தான் பேச துவங்குவீர்கள். Yes, you'll be saying a lot of things about you, but the first thing you talk about is what you're most proud about. அநேக காரியங்களை நீங்கள் ஒருவேளை பேசக்கூடுமானால் எதை முதலாவது பேசுவீர்கள் என்றால் எதை குறித்து நீங்கள் பெருமைப்படுகிறீர்களோ அதைத்தான் பேசுவீர்கள். Because that's you like to create an identity for yourself. ஏனென்றால் அப்படித்தான் உங்களை குறித்ததான ஒரு தனி நிலைமையை நீங்கள் சிருஷ்டித்துக் கொள்ளுவீர்கள். So that's how you tell somebody, or you condition somebody, or you suggest to somebody how they should think about you.
அப்படித்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்வதானாலும், ஒருவேளை ஒரு குறிப்பை உணர்த்துவதானாலும், அவர்களுக்கு உங்களை குறித்ததாய் பதிப்பதானாலும் இப்படித்தான் பேசுவீர்கள். No, sometime when you know that now people don't understand about who you are, sometimes you use a lot of words, somehow trying to convince them to give them the right kind of picture they should have about yourself. பாருங்கள், தங்களை குறித்து யார் என்பதை அறியாதவர்கள் அநேக வார்த்தைகளை பயன்படுத்தி மற்றவர்களையும் இப்படியாக நம்ப தகுந்ததாக பேசி அவர்கள் யார் என்பதை காட்டுவார்கள். But I would like to tell you something. ஆனால் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லட்டும். What is recognized by the world is not necessarily recognized in the kingdom of God. உலகத்தாலே இனம் கண்டுகொள்ளப்படுகிற காரியங்கள் தேவனாலே ஒரு காலம் இனம் கண்டுகொள்ளப்படுவது இல்லை. In fact, in one of the verses Paul talks about that we recognize no man after the flesh. ஒரு இடத்திலே பவுலும் இப்படியாக சொல்லுகிறதாய் பார்க்கிறோம், நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி இனி பார்க்கிறதில்லை. So somebody is going to talk about a lot of things about what they have and insist on people knowing about it. I want to tell you, they want them to be recognized after the flesh. அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அநேக காரியங்களை தங்களுடைய பெருமையின் அடிப்படையில் மற்றவர்களை நம்பத்தக்கதாய் ஒருவர் பேசுவார் என்றால் அவர்கள் எதை வைத்து பேசுகிறார்கள் என்றால் மாம்சத்தின் அடிப்படையில் வைத்து பேசுகிறார்கள். Amen. That's a very dangerous thing in every Christian's life. ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் அது மிக பயங்கரமான ஒரு காரியம். You want to be recognized after the flesh. மாம்சத்தின் அடிப்படையில் இனம் கண்டுகொள்ளப்பட விரும்புகிறோம். The devil will always come behind you. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிசாசானவன் எப்பொழுதுமே உங்களை பின்தொடர்ந்து வருவான். He will come and attack you. உங்களை தாக்குவான். You follow what I'm talking about? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? Because you don't have your pride in God, but you are boasting about things other than God. ஏனென்றால் நீங்கள் தேவனுக்குள் மேன்மை பாராட்டுவதை விட மற்ற காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள். Amen. So when God's going to bless you more and more and more, make sure that it doesn't feed your ego. அதாவது தேவன் உங்களை ஆசிர்வதிக்க உங்களுடைய கௌரவமானது போஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். Amen. No matter what you have on the outside, it doesn't make who you are. நீங்கள் என்னதான் வெளிப்புறத்தில் பெற்றுக்கொண்டிருந்தாலும் அது உங்களை இன்னார் என்று மாற்றி விடாது. The Bible says very very clearly, God never recognizes somebody as per outward appearance. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, புற தோற்றத்தை வைத்து ஒரு காலம் ஒருவரையும் தேவன் இனம் கண்டுகொள்வது இல்லை. So I'm going to give you good news. அதனால் உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தியை கொடுக்க போகிறேன். You want to know about it? நீங்கள் அதை அறிய விரும்புகிறீர்களா? Look at me then. என்னை பாருங்கள் அப்பொழுது. You can be set free when you listen to this. நீங்கள் இதை கவனிக்கும் பொழுதே விடுதலையாக்கப்பட முடியும். Stop impressing somebody. மற்றவர்களை வசீகரிப்பதை நிறுத்தி விடுங்கள். Just stop it. நிறுத்தி விடுங்கள். The moment you stop doing that, you're going to be a free person. நீங்கள் அதை நிறுத்துகிற நிமிஷத்திலேயே விடுதலையாக்கப்பட்ட நபராய் இருப்பீர்கள். Isn't it? உண்மை அல்லவா? It doesn't matter what somebody else thinks about you. உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமே இல்லை. But I would like to tell you what matters the most is how heaven recognizes you. எது மிக முக்கியமானது என்றால் பரலோகம் உங்களை குறித்து என்ன நினைக்கிறது என்பதுதான். Amen. Some of the most famous people in the world, I can say, they are not at all known in the kingdom of heaven. உலகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற அநேக நபர்களை குறித்து நான் சொல்லுகிறேன், அவர்கள் பரலோகத்தில் அறியப்படவே இல்லை. Those who are celebrities in the kingdom of God, they are not known as celebrities in the kingdom of the world. பரலோக ராஜ்யத்தில் பிரபலஸ்தர்களாய் இருக்கிறவர்கள் உலக ராஜ்யத்தில் பிரபலஸ்தர்களாய் இருக்கவும் இல்லை. Mary was a great celebrity in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே மரியாளானவள் இப்படியாக கொண்டாடப்பட்டாள். Amen. Right? Joseph was a great celebrity in the kingdom of God. யோசேப்பு தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டாடப்பட்டவன். The lot of sons of God, Abraham, Isaac, Jacob, they were all great celebrities in the kingdom of God. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லப்படுகிற அநேக தேவதாசர்கள் பரலோக ராஜ்யத்திலே கொண்டாடப்பட்டவர்கள். Sometimes people like to be recognized after the flesh. சில You நேரம் want the world to celebrate you.
சில நேரம் ஜனங்கள் தங்களுடைய மாம்சத்திலே கொண்டாடப்பட விரும்புகிறார்கள், உலகம் தங்களை கொண்டாட வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். Very dangerous situation. மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை அது. You follow what I'm talking about? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? Amen. So Job says, when he lost everything, he says, God has given, God has taken, blessed be the name of the Lord. யோபு இப்படித்தானே சொன்னான், எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். So Job is not based on what he was having on the outside. அதனால் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் தான் பெற்றிருந்த வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை சார்ந்து கொண்டிருக்கவில்லை. Job was complete in himself on the inside, no matter what he loses on the outside. வெளியிலே எதை இழந்தாலும் உள்ளான நிலைமையிலே அவன் ஒரு பரிபூர்ணம் உள்ளவனாய் இருந்தான். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. Did you understand the truth? நான் சொன்ன சத்தியத்தை புரிந்து கொண்டீர்களா? What did I say? நான் என்ன சொன்னேன்? Job was already complete on the inside. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் உள்ளான நிலைமையில் பரிபூர்ணம் உள்ளவனாகவே இருந்தான். That's how the devil like to always inject the life that comes from the pit of hell. நரக குழியிலிருந்து பிசாசானவன் இப்படித்தான் அந்த பொய்யை எப்பொழுதுமே உட்பிரவேசிக்க செய்வான். You like to always say, no, still you lack something. எப்பொழுதுமே அவன் சொல்லுகிற ஒரு காரியம், இன்னும் ஒரு காரியம் உனக்கு குறைவாய் இருக்கிறது. You like to create always a sense of dissatisfaction. ஒரு திருப்தியற்ற நிலைமையை அவன் உருவாக்கி கொண்டே இருப்பான். And that's the reason you forget what you have and go for something what you don't have or even what is forbidden. பாருங்கள், அதனால்தான் உங்களுக்கு இருப்பதை தாண்டி உங்களுக்கு இல்லாததை, அது மாத்திரமல்ல நீங்கள் தொடக்கூடாததை கூட பெற்றுக்கொள்ள தொடர்ந்து செல்வீர்கள். He told Eve, hey, God has given you billions of trees and fruits all over the garden, but it's not enough. Still there is one more. Until you get that, you're not going to be satisfied. Now you're going to be complete. அதைத்தான் அவன் ஏவாளிடத்திலும் பேசினான். எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மரங்கள் உனக்கென்று கொடுக்கப்பட்டு கனிவகைகள் இருந்தாலும் அது உனக்கு திருப்தி செய்ய போவதில்லை, உனக்கு அது போதுமானதாகவும் இல்லை, இன்னும் ஒன்று உனக்கு குறைவாய் இருக்கிறது. அதை நீ பெறும் வரைக்கும் நீ முழுமையான நபராக, திருப்தி பெற்ற நபராக மாற முடியாது. So what's going to happen? அதனால் என்ன சம்பவிக்கும்? You forget everything that you have. உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். You don't appreciate what you have. உங்களுக்கு இருக்கிறதை நீங்கள் ஒரு காலம் வரவேற்பதில்லை, இல்லை என்றால் பாராட்டுவதில்லை. You don't value what you have. உங்களுக்கு இருப்பதை நீங்கள் மதிப்பாயும் நினைப்பதில்லை. So you always think I'm incomplete without that thing. எப்பொழுதுமே நீங்கள் நினைப்பீர்கள், அது இல்லாமல் நான் முழுமையா இல்லை. Listen carefully. நன்றாய் கவனித்து கேளுங்கள். கவனமாய் கவனிக்கிறீர்களா? Are you listening? I know you're looking at me. நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் என்று நன்றாகவே தெரியும். I want to tell you, the more the world is going to get on the inside of you, அதிகமாய் உலகம் உங்களுக்குள் இப்படியாக பிரவேசிக்கும். that means you make a lot of trip to the world. அப்படி என்றால் அதிகமாய் உலகத்திற்குள்ளே நீங்கள் பயணிப்பீர்கள். We go to the world for some other things. உலகத்திற்குள் சில காரியங்களுக்காக நாம் செல்லுவோம். The Bible says, do not love the world or the things of the world. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளதிலும் அன்பு கூறாதிருங்கள். So in a nutshell, when you like to spend a little time with the world will always create in you a sense of dissatisfaction. எவ்வளவுக்கு எவ்வளவாய் உலகத்திலே இந்த நேரத்தை நாம் செலவிடுகிறோமோ அது கொஞ்ச நேரமாய் இருந்தாலும் அது நமக்குள்ளே அதிருப்தியை உருவாக்கும். There are a lot of dissatisfied people in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே அதிருப்தியை உடைய ஜனங்கள் அநேகர். Disappointed people. ஏமாற்றமடைந்த ஜனங்கள். Desperate people. தீவிரமான ஜனங்கள். They think, there's something they're missing in their life. அவர்கள் ஏதோ ஒன்றை தங்களுடைய வாழ்க்கையில் தவறவிட்டதாக நினைக்கிறார்கள். They can never look at the things that God has already given them. தேவன் அவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த காரியத்தை அவர்களால் பார்க்க முடிவதில்லை. They always think, the grass is greener on the other side. எப்பொழுதுமே அவர்கள் நினைக்கிற காரியம், இந்த புல்லானது அதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை. If only I had that. அது மாத்திரம் எனக்கு கிடைத்திருந்தால், if only I had a good job, எனக்கு மாத்திரம் நல்ல வேலை இருந்தால், if only I had a good wife, நல்ல ஒரு மனைவி எனக்கு இருந்தால், if only I had a good husband, எனக்கு ஒரு நல்ல கணவர் இருந்தால், if only I had a house, எனக்கு ஒரு வீடு இருந்தால், if only I had this and that, இது அது இருந்தால், then I'm going to be complete. நான் முழுமையடைவேன். Who told you so?
உங்களுக்கு யார் அதை சொன்னது? Did God ever say that? கர்த்தர் அதை சொன்னாரோ? I'm asked a question. உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்று நம்புகிறேன். Man is born into trouble. மனுஷன் உபத்திரவத்திற்காகவே பிறந்திருக்கிறான். Until you breathe your last, I want to tell you, you will go through different kinds of circumstances, trouble, pain, and all those things. நாம் கடைசி மூச்சை விடும் வரைக்கும் வித்தியாசமான சூழ்நிலைகளை, உபத்திரவங்களை, வேதனைகளை கடந்து தான் செல்ல வேண்டும். But I would like to tell you, no matter what you experience on the outside, but inside, you are always complete and whole. நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் வெளிப்பிரகாரமாக எதை கடந்து சென்றாலும் உள்ளான நிலைமையிலே நீங்கள் முழுமை அடைந்தவர்களாக, பரிபூர்ணம் உள்ளவர்களாகவே இருக்கிறீர்கள். Open your mouth and say, I am a complete person. வாய்களை திறந்து சொல்லுங்கள், நான் ஒரு பரிபூர்ணமுடைய நபர். Amen. We boast only in Christ. கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். Christ in me is the hope of glory. கிறிஸ்துவே எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார். It's no longer me that liveth, but Christ is the one who lives through me. ஜீவிப்பது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். I live his life. அவருடைய ஜீவனை நான் ஜீவிக்கிறேன். And I use his strength. அவருடைய பலத்தை நான் பயன்படுத்துகிறேன். I use his power and authority. அவருடைய வல்லமையும் அதிகாரத்தையும் நான் பயன்படுத்துகிறேன். I deny myself, take up the cross and follow Jesus every day. நான் என் சுயத்தை வெறுத்து அனுதினமும் சிலுவையை பற்றிக்கொண்டு அவரை பின்பற்றுகிறேன். He is the vine and I am the branch. அவரே செடி, திராட்சை செடி, நான் அவருடைய கொடி. He is my head. I'm connected to his body. அவர் தலை, நான் அவரோடு இணைக்கப்பட்ட சரீரம். No matter how I look on the outside, நான் வெளிப்பிரகாரமாக எப்படி தோற்றமளித்தாலும், no matter what people think about me and say about me, என்னை குறித்து ஜனங்கள் என்ன எண்ணினாலும் பேசினாலும், but on the inside, ஆனால் உள்ளான மனுஷியே I'm renewed every day. ஒவ்வொரு நாளும் நான் மறுரூபமாக்கப்படுகிறேன். I'm blessed every day. ஒவ்வொரு நாளும் நான் I'm ஆசீர்வதிக்கப்படுகிறேன். complete every day. ஒவ்வொரு நாளும் நான் முழுமையாய் இருக்கிறேன். I'm filled with the Holy Ghost every day. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். I got a river on the inside of me. எனக்குள்ளாக ஒரு ஜீவ நதியானது இருக்கிறது. I'm filled with the gifts of the Spirit. நான் பரிசுத்த ஆவியின் வரங்களினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன். I am the temple of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஆலயமாக நான் இருக்கிறேன். I am born of God. நான் தேவனாலே பிறந்தவன். Somebody lift your hands and say amen. கரங்களை வைத்து ஆமென். Say I believe. சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன். It doesn't matter what happens to you, but what matters the most is what happens in you. உங்களுக்குள் நடக்கிற காரியமே உங்களுக்கு எதிராக வருகிற காரியத்தை பார்க்கிலும் மேலானது. So when the enemy attacks you on the outside, அதனால் பிசாசனன் உங்களை வெளிப்பிரகாரமாக தாக்கும் பொழுது, shift your faith to another level. உங்களுடைய விசுவாசத்தை வேறு ஒரு நிலைமையில் பரிமாணத்திற்கென்று உயர்த்துங்கள். Job said like this. யோபு இப்படியாக சொன்னான், Devil, you can take away everything, பிசாசே நீ என்னிடத்திலிருந்து எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், but my faith is my portion. ஆனால் விசுவாசமே என்னுடைய பங்கு. My faith is my anchor. விசுவாசமே என்னுடைய நங்கூரம். My faith is the oxygen of my soul. விசுவாசமே என்னுடைய ஆத்துமாவின் ஆக்ஸிஜனாய் இருக்கிறது. He never said the devil came and took away everything. அவன் ஒரு காலம் பிசாசு வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லவே How இல்லை. wonderful it is, isn't it? எவ்வளவு அருமையான காரியம் அல்லவா? Right, when he began to lose one after the other, he never said the devil came, did this, the devil took it away. ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொன்றையும் யோபு இழந்து கொண்டிருந்த பொழுது பிசாசானவன் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான் என்று சொல்லவே இல்லை. What did he say? எதை சொன்னான்? You want to define everything in terms of faith. எல்லாவற்றையும் விசுவாசத்தின் அடிப்படையிலேயே அவன் பேச விரும்பினான். Never ever define something without using your faith. உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தாமல் எதையும் நீங்கள் குறிப்பிடாதிருங்கள். Everything has to pass through your faith. எல்லாம் உங்களுடைய விசுவாசத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். Job said the Lord has given, now the Lord has taken back. யோபு சொன்னதான காரியம் கர்த்தர் கொடுத்தார், ஆனால் இப்பொழுதோ கர்த்தரே எடுத்துக்கொண்டார். The devil was not thinking, hey, he's going to talk about something, maybe he's going to give a credit to me. பிசாசானவன் இப்படியாக நினைத்துக் கொண்டிருந்தான், எதையோ ஒன்றை யோபு பேச போகிறான், அதற்கு மேலாக எனக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்க போகிறான். He not even mentioned the name of the devil. பிசாசின் பெயரை கூட அவன் குறிப்பிடவில்லை. He was at work.
அவன்தான் கிரியை செய்து கொண்டிருந்தான். The devil was at work. பிசாசு தான் கிரியை செய்து கொண்டிருந்தான். But Job always saw God. ஆனால் யோபு எப்பொழுதுமே தேவனையே பார்த்தான். The Lord has given. கர்த்தர் கொடுத்தார். The Lord has taken back. கர்த்தர் எடுத்துக்கொண்டார். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. So I would like to tell you something. Listen. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளட்டும், கவனியுங்கள். Are you learning something? கற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? Yes or no? How do I know that my faith is strong? எப்படி என்னுடைய விசுவாசமானது பலத்திற்குரியதாய் இருக்கிறது என்பதை அறிவேன். Amen. It's not just faith. We talk about the spirit of faith. இது விசுவாசம் என்ற வார்த்தை அல்ல, இது விசுவாசத்தின் ஆவி. Amen. Some people say, no, I have a very weak faith. சிலர் சொல்லுவார்கள், என்னுடைய விசுவாசம் பலவீனமான விசுவாசம். There's nothing like weak faith. பலவீனமான விசுவாசம் என்று எதுவுமே இல்லை. You're weak in believing. விசுவாசிப்பதில் நீங்கள் பலவீனப்பட்டவராய் இருக்கிறீர்கள், அதுதான். You understand? But faith always came from God. விசுவாசம் எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து வந்ததான ஒன்று. It is something that is released into your spirit by the Almighty God, the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை உடைய தேவனாலே உங்களுடைய ஆவியிலே கட்டவிழ்க்கப்பட்டதான காரியமே அந்த விசுவாசம். So faith, it's always from God. ஆதலால் விசுவாசம் என்பதே தேவனால் வந்தது. I asked you one question. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன். What was that? என்ன கேள்வி? How do I know that my faith is strong? எப்படி என்னுடைய விசுவாசமானது திடனானது என்பதை நான் அறிவேன். So, do you want to know? You want to know? அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? Right? Sometimes we need to do some kind of testing. சில நேரம் சில பரிசோதனை நீங்கள் செய்தாக வேண்டும். Everything in the kingdom of God can be tested and verified. எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யத்தில் காரியங்களை பரிசீலித்து இப்படியாக குறுக்காலோசனை செய்தாக வேண்டும். In the kingdom of God, everything is original, no imitations. தேவனுடைய ராஜ்யத்திலே எல்லாமே நிஜமானது, அதிலே போலியானது என்று எதுவும் இல்லை. Nothing like a mirage you see in the desert. பாருங்கள், வனாந்தரத்திலே காணுகிற இந்த காணல் நீரை போன்றது அல்ல. But in the world, what you see is not the reality. What you see in the world is vanity. உலகத்தில் காண்கிற எதுவும் நிஜமானது அல்ல, அது மாயை. That's why Solomon said, vanity, vanity. அதனால் தான் பாருங்கள், சாலமோன் சொன்ன காரியம் மாயை, மாயை. Everything in the world is vanity. உலகத்தில் இருப்பது எல்லாம் மாயை. So I would like to warn you now. அதனால் உங்களை நான் எச்சரிக்கை எப்பொழுது விரும்புகிறேன். If you are a believer, நீங்கள் ஒரு விசுவாசி என்றால், baptized, கிறிஸ்துவை உடையவர் என்றால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர், சபைக்கு வருகிறவர் என்றால், coming to the Bible study, வேதபாட வகுப்புக்கு வருகிறவர் but என்றால், still you are roaming in the world. ஆனாலும் உலகத்தில் இன்னும் சுற்றித் திரிகிற நபர் என்றால், You are enjoying the things of the world. உலகத்தின் காரியங்களிலே நீங்கள் களிப்பூறுகிறீர்கள் என்றால், There is vanity in your heart. உங்களுடைய இருதயத்தில் மாயை இருக்கிறது. There is vanity in your mind. உங்களுடைய மனதில் மாயை இருக்கிறது. It is the vanity that takes you into the world. அந்த மாயை தான் உலகத்திற்கு உங்களை கொண்டு செல்லுகிறது. Did you understand what I'm talking about? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Show your hand. கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். Did you understand that? அதை புரிந்து கொண்டீர்களா? The more world in you, அதிகமாய் உலகம் உங்களில் இருக்கும் என்றால், more of vanity in your life. உங்கள் வாழ்க்கையில் அதிகமான மாயை இருக்கும். So you're going to fake a lot of things. அதனால் நீங்கள் நிறைய காரியங்களை அப்படி போலியாய் காட்டுவீர்கள். So even spiritually you will start faking up. அதனால தான் ஆவியின் காரியங்களை கூட அப்படி போலியாக காட்ட ஆரம்பிப்பீர்கள். Nothing is original. ஒன்று கூட நிஜமானதே இல்லை. That's the reason Jesus always attacks Sadducees and Pharisees. அதனால தான் இயேசு எப்பொழுதுமே சதுசேயர்களை பரிசேயர்களை தாக்கினார். So they were faking it out, everything. எல்லாவற்றையும் அப்படியாக போலியாக காட்டிக் கொண்டிருந்தார்கள். No, they were not original. அவர்கள் நிஜஸ்தர்கள் அல்ல. He used the word saying you are hypocrites. அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார், மாயக்காரர்களே. Hypocrites. மாயக்காரர்களே. In Tamil it's fantastic. மாயக்காரரே. தமிழில் அது மிக அற்புதமாக இருக்கிறது. Hold on. கவனிங்கள். Hold on. Did you ever understand this? நீங்கள் இதை என்றாகிலும் புரிந்து கொண்டிருந்தீர்களா?
Jesus never used this word to describe people in the world. உலகத்தில் இருக்கிற ஜனத்தை குறித்து பேசுவதற்காக இயேசு இந்த பதத்தை பயன்படுத்தவில்லை. That is very shocking. அது மிக அதிர்ச்சிக்குள்ளாக He is இருக்கிறது. using the word to talk about teachers of the law, Pharisees, Sadducees as hypocrites. வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து பேசுவதற்காக அவர் பயன்படுத்தின வார்த்தை மாயக்காரர்களே. So I'd like to ask you one question. அதனால உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். Where are the hypocrites? மாயக்காரர்கள் எங்கே இருக்கிறார்கள்? In the world or in the church? உலகத்திலா சபையிலா? You know it. உங்களுக்கு அது தெரியும். You know it. அது உங்களுக்கே தெரியும். So we have to be very careful. அதனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Guys out in the world, they know how to enjoy the things of the world. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்றாய் தெரியும் உலக காரியங்களை எப்படி அனுபவிப்பது என்பதை. But talking about men and women in the kingdom of God, those who are double-minded, they sit in the kingdom of God and they keep peeping into the world. What a life, man. ஆனால் இங்கே இருக்கிற சில ஸ்திரீகளும் புருஷர்களும் ஆகிய தேவ ஜனங்கள் இருமனம் உள்ளவர்கள் இப்படியாக அந்த உலகத்தை பார்த்து கொண்டு என்ன ஒரு வாழ்க்கை வாழறாங்க பாரு. Something wrong with your mind. ஏதோ உங்க மனதில் தவறாகவே இருக்கிறது. Psalm 73, now the Bible talks about the righteous being jealous about the wicked people. சங்கீதம் 73 வாசிப்பீர்கள் என்றால் நீதிமான் எப்படி துன்மார்க்கனை பார்த்து பொறாமை கொள்ளுகிறான் என்பதை பார்க்க முடியும். It's a beautiful psalm. அது ஒரு அழகான சங்கீதம். Now he asks one question. அவன் கேள்வியை கேட்டான். When the righteous suffer, then why do the wicked prosper? நீதிமான் இப்படி உபத்திரவப்படும் பொழுது ஏன் துன்மார்க்கன் செழிக்க வேண்டும்? If we don't understand the truth by the help of the Holy Spirit, பரிசுத்தாவின் உதவியினாலே நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால், here now I want to tell this as a warning. இதை நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். You're going to lose your balance. உங்களுடைய அந்த பேலன்ஸை இழந்து விடுவீர்கள். Dangerous thing. பயங்கரமான ஒரு காரியம். You admire the world. நீங்கள் உலகத்தை பார்த்து அப்படியே வசீகரிக்கப்படுவது. Look at all the people in the world. உலகத்தின் மக்களை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பது. Good life, man. என்ன ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. Oh, here poor me. ஐயோ பாவமான நான். Lord, why I am like this? ஆண்டவரே நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? Look at my neighbor. என்ன பக்கத்து வீட்டுக்காரனை பாருங்க. Look at his lifestyle. அவர் வாழ்க்கை முறையை பாருங்க. Look at his house. வீடை பாருங்க. Look at his car. காரை பாருங்க. Look at his skin. அவருடைய தோலை பாருங்க. The Lord looked at one of the richest men in Luke chapter 12 and said, "You foolish man, tonight if you die, who will take what you have produced for yourself?" லூக்கா 12 உங்களுக்கே தெரியும் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு நபரை பார்த்து அவர் பேசினார். மதிகேடனே, இன்று ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? Lot of born-again Christians, they have still worldly mind. அநேக மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களுக்கு உலக சிந்தை இருக்கிறது. You're born again. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் தான். You're a member in the church. தேவனுடைய சபையிலே அங்கத்தினராய் இருக்கிறவர்கள் You தான். made a covenant with God. தேவனோடு உடன்படிக்கையும் செய்தவர்கள் தான். You're filled with the Holy Spirit. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் தான். ஆனாலும் You have a worldly mind. உலக சிந்தை இருக்கிறது. You don't have a godly mind. தேவனுக்கேற்ற சிந்தை இல்லை. You follow what I'm talking about. சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? So you will think like a worldly man. அதனால் உலக நபரை போல சிந்திக்கிறீர்கள். You'll act like a worldly man. உலக நபரை போல் செயல்படுகிறீர்கள். You'll behave like a worldly man. உலக நபரை போல் நடந்து கொள்ளுகிறீர்கள். What they value, you begin to value. அவர்கள் மதிப்பிடுகிற காரியங்களை நீங்களும் மதிக்கிறீர்கள். Slowly you're drawn into the world. மெதுவாக அப்படியே உலகத்திற்கு நேராக You இழுக்கப்படுகிறீர்கள். become one with the world. நீங்கள் உலகத்தோடு ஒன்றி விடுகிறீர்கள். So you have a worldly lifestyle. அத உலகத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறை. So you live for the now and the immediate in terms of gratification. அதனால் அந்த இச்சையை திருப்தி செய்வது என்று வரும்பொழுது இப்பொழுது
இப்படியே நடக்க வேண்டும் என்பதான ஒரு காரியங்கள். I want to have it. இன்று இப்பொழுது என்ற வார்த்தை I want to have it. எனக்கு வேண்டும். And I want to have it now. இப்பொழுதே வேண்டும். That's how the devil works. அப்படித்தான் பிசாசு செயல்படுகிறான். He always says now. இப்பொழுது. Hey, go for it. இப்பொழுதே செய்து விடு. Take it. எடுத்துக்கொள். Go for it. அதற்காக செல். But the Lord doesn't do like that. தேவன் ஒரு காலம் அப்படி செய்வதில்லை. If God's going to give you something, கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை செய்ய கொடுக்க வேண்டும் என்றால் you can stand upside down. நீங்க தலைகீழ கூட நிக்கலாம். You can run from pillar to post. இந்த பில்லர் இருந்து அங்க வரைக்கும் ஓடலாம். You can throw a lot of temper tantrums. இப்படி கோபப்பட்டு கொள்ளலாம். Nothing works in the kingdom of God. தேவராஜ்யத்தில் இதெல்லாம் செயல்படுவது இல்லை. If you have to wait, நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்றால் you must wait. நீங்கள் காத்திருக்க வேண்டும். You must be taught to wait. நீங்கள் காத்திருக்க போதிக்கப்பட்டாக வேண்டும். You must learn to wait. நீங்கள் காத்திருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். God will surely do. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். But in his time. அவருடைய நேரத்தில். In his time. ஆனால் அவருடைய நேரத்தில் தான். Amen. ஆமென். Praise God. Did I ever answer the question? நான் கேள்வியை கேட்டேனோ? What is the question I asked? என் விசுவாசம் திடனானது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? You are translating for them. How do I know my faith is strong? என்னுடைய விசுவாசம் திடனானது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? Now can I give the answer? நான் பதிலை கொடுக்கலாமா? I know my faith is strong. என் விசுவாசம் திடனானது என்பதை நான் அறிவேன். When I don't lose my mind. எப்பொழுது தெரியுமா? என் சிந்தையை நான் இழக்காதிருக்கும் Put பட்சத்தில். your hands together. Give glory to God. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. The hell may break loose all around you. நரகமே முழுமையுமாய் என்னை சுற்றிலும் கட்டவிழ்க்கப்பட்டு போகலாம். I can lose everything. எனக்குரியது எல்லாவற்றையும் நான் இழந்து விடலாம். Even my life. என் ஜீவனை கூட. But devil, ஆனால் பிசாசே, I will never lose my mind. என் சிந்தையை நான் ஒரு காலம் இழப்பதில்லை. Because my mind is renewed by the word of God. ஏனென்றால் என்னுடைய சிந்தையானது தேவனுடைய வார்த்தையினாலே மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. So exactly Job talks about that. அதைத்தான் யோபுவும் சரியாக பேசினார். Even after my body is destroyed completely, என் மாம்சம் முழுமையும் அழிந்து போனாலும், yet I will see God through my eyes. என் கண்களாலே நான் தேவனை காண்பேன். That is faith. அதுதான் விசுவாசம். Amen. So anytime you lose your mind, அதனால் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய சிந்தையை இழக்கிறீர்களோ, no, you have anxiety, worries, உங்களுக்குள் கவலைகளும் இப்படியான வேதனைகளும் இருக்கும் என்றால், that means you're battling with your faith. உங்களுடைய விசுவாசத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். Amen. Because faith always depends upon the word. ஏனென்றால் விசுவாசம் எப்பொழுதுமே வேதத்தை தான் சார்ந்திருக்கும். Faith will like to always feed your heart and mind with the word of God. விசுவாசமானது உங்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் தேவனுடைய வார்த்தையினாலேயே போஷிக்க விரும்பும். Faith will never refuse to bow to the situation. சூழ்நிலைகளுக்கு நேராக அடிபணிய விசுவாசமானது ஒரு நாளும் விடாது. Faith always speaks what God says. ஆண்டவர் சொல்வதைத்தான் விசுவாசமானதும் போஷிக்கும். Your faith is a dominating spiritual force. உங்களுடைய விசுவாசமானது மேற்கொள்ளுகிறதான ஒரு ஆவிக்குரிய சக்தியாய் இருக்கிறது. Somebody shout amen. Your faith can overcome the world. உலகத்தையே உங்களுடைய விசுவாசமானது ஜெயிக்கும். And you have a shield of faith. உங்களுக்கு ஒரு விசுவாசம் என்னும் கேடகம் உண்டு. When the devil is going to make the best weapon from the pits of hell using all latest demonic technology, but still when it comes against you, you use the shield of faith and you can destroy it. நரகத்தின் குடியிலிருந்து பிசாசானவன் எவ்வளவு அதிநவீன அவனுடைய ஆயுதங்களை உங்களுக்கு விரோதமாக பயன்படுத்தி எதிராய் வந்தாலும் நீங்கள் உங்களுடைய விசுவாசம் என்னும் கேடகத்தை பயன்படுத்த முடியும். All the latest technology of hell, I want to tell you, when it comes against your faith, is outdated. It is useless. எந்த நரக குடியிலிருந்து பிசாசானவளால் கொண்டு வருகிற அதிநவீனமான எதிர்ப்பு தன்மையுடைய எந்த போராட்டமானாலும் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு முன்பாக வல்லமையை இழக்கிறது, காலத்தை இழக்கிறது. No weapon that is formed against you will ever prosper. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம்.
Always take up the shield of faith எப்பொழுதுமே விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். and extinguish all the fiery darts of Satan. சாத்தானுடைய எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் அவித்து போடுங்கள். Put on the helmet of salvation. இரட்சணியம் என்னும் சீராவை போட்டுக் And கொள்ளுங்கள். take up the sword of the Spirit, which is the word of God. ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And then the Bible say, pray in the Holy Ghost, pray in the Spirit on all occasions, all kinds of prayers and requests. அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ண வேண்டுமாம். எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் எல்லாவித விண்ணப்பங்களையும் எல்லா சமயத்திலும் நீங்கள் ஆவியில் ஜெபிக்க வேண்டும். You should not be praying out of flesh. உங்களுடைய மாம்சத்திலிருந்து ஜெபிக்க கூடாது. Lot of people pray out of flesh. அநேகர் மாம்சத்தின் மூலமாய் ஜெபிக்கிறார்கள். Because they have a different mind than the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை அல்லாத வேறு ஒரு சிந்தை அவர்களுக்குள் இருக்கிறது. First of all, you need to know, like, you need to put on the full armor of God. முதலாவது நீங்கள் அறிய வேண்டிய காரியம், அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். Because the Bible says, be strong in the Lord and in the power of his might. கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று வேதம் Be சொல்லுகிறது. strong in the Lord. கர்த்தரில் பலப்பட வேண்டும். Somebody say, in the Lord. கர்த்தருக்குள். Say, in the Lord. That's very important. அது மிக முக்கியமான காரியம். Hey, we are not talking about you. உங்களை குறித்தே பேசவில்லை. We are talking about Christ. கிறிஸ்துவை குறித்து பேசுகிறோம். In the Lord. கர்த்தரில் பலப்பட If வேண்டும். he is strong, அவர் வல்லமை உடையவர் என்றார். you are strong. நீங்களும் பலனாய் If he இருக்கிறீர்கள். is wise, அவர் ஞானி என்றார். you too are wise. நீங்களும் ஞானியாய் If he இருக்கிறீர்கள். is powerful, அவர் வல்லமை உடையவர் என்றார். that you are powerful. நீங்களும் வல்லமை உடையவர்கள். If he has authority, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது that you என்றார். have authority. உங்களுக்கும் அதிகாரம் If உண்டு. he can cast out demons, அவர் பிசாசுகளை துரத்த முடியும் என்றார். you can cast out demons. நீங்களும் பிசாசுகளை துரத்த முடியும். Whatever you bind on earth will be bound from heaven. நீங்கள் எவைகளை எல்லாம் பூலோகத்திலே கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் Whatever you கட்டப்பட்டிருக்கும். loose on earth will be loosed from heaven. நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் Faith கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். draws its energy from heaven. விசுவாசமானது பரலோகத்திலிருந்தே அதனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறது. Faith never looks around. விசுவாசம் சுற்றிலும் எங்கும் நோக்காது. Faith always looks up. விசுவாசமானது எப்பொழுதுமே மேலேயே பார்க்கிறது. Faith is never under pressure. விசுவாசத்திற்கு ஒரு காலம் எப்படிப்பட்டதான நெருக்கங்கள் இல்லை. Even in the furnace of fire, அக்கினி சூளையில் கூட faith becomes stronger than ever before. எப்பொழுது இருந்ததை பார்க்கிலும் விசுவாசம் அதிகமாய் It பலப்படுகிறது. comes forth as gold. அது ஒரு பொன்னை போல் வெளியே வருகிறது. What did Job say? யோபு என்ன சொன்னார்? When I am fully tested, நான் பரிபூர்ணமாக சோதிக்கப்பட்ட பிறகு I'll be like gold, pure நான் gold. சுத்த பொன்னாக விளங்குவேன். Which gold do you want? You want to have gold or you want to become gold? உங்களுக்கு பொன் வேண்டுமா, இல்லை என்றால் நீங்களே பொன்னாக மாற வேண்டுமா? Pure gold. அதுவும் சுத்த பொன்னாக. Amen. You understand this? இதை புரிந்து கொண்டீர்களா? Being ignorant is always a liability. அறியாமை என்பது எப்பொழுதுமே பாதிப்புக்குரிய விஷயம். So you have to ask yourself one question. அதனால் உங்களை நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். Am I suffering because of the devil? Am I suffering because of the devil? பிசாசினால் நான் சோதனை போராடுகிறேனா? Or else am I suffering because I'm foolish? இல்லை என்றால் நான் மூடனாய் இருப்பதினாலே வேதனைப்படுகிறேனா? I think the second one is always right. எனக்கு தெரிந்த இந்த இரண்டாவது விஷயம் எப்பொழுதுமே சரியான விஷயம். The devil is always working. பிசாசு எப்பொழுதுமே கிரியை செய்கிறான். He doesn't have free time. அவனுக்கு இந்த மாதிரி இலவசமான One நேரமே day இல்லை. he is in India. ஒரு நாள் இந்தியாவில் இருக்கிறானா, Then he'll go to Japan. பிறகு ஜப்பானுக்கு Then he'll செல்லுவான், go to US. யுஎஸ்க்கு செல்லுவான், Then he'll go to South Korea. சவுத் கொரியாவுக்கு Then செல்லுவான், he'll go to Sri Lanka. ஸ்ரீலங்காவுக்கு செல்லுவான். So God asked him, "Now where you had been?" அதனால தான் தேவன் அவனை பார்த்து கேட்டாய், எங்கே போயிருந்தாய்? So I've been around the world. நான் உலகத்தை சுற்றிலும் உலாவி வந்தேன். He's busy. அவன் எப்பொழுதுமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவன். So you have to understand. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Being ignorant. அறியாமல் இருப்பது என்பது, No matter how busy he is, எவ்வளவுதான் அவன் இப்படியாய் ஈடுபடுகிற what ஜீவியாய் he is இருந்தாலும், trying to do against you, உங்களுக்கு விரோதமாய் அவன் எதை செய்ய வந்தாலும் remember, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், nothing works against you. உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் செயல்படுவதில்லை.
But don't be foolish. ஆனால் மதியீனமாய் மாத்திரம் இராதிருங்கள். We empower the enemy only when you are ignorant. நீங்கள் அறியாமையில் இருக்கும் பொழுதுதான் அவனை பலப்படுத்துகிறீர்கள். My people perish for lack of knowledge. என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். The knowledge that you receive from the truth will set you free. சத்தியத்தின் நிமித்தம் வருகிற அந்த அறிவானது உங்களை விடுதலையாக்கும். Even now while I'm teaching, நான் உங்களிடத்தில் போதித்துக் கொண்டிருக்கும் போதே, as you receive the word, நீங்கள் வார்த்தை பெற்றுக்கொள்ளும் as போதே, you keep saying amen, ஆமென் என்று நீங்கள் சொல்லிக் as you keep கொண்டிருக்கும் போதே, saying I believe, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று as சொல்லும் you பொழுதே, keep saying I agree with the word of God, தேவனுடைய வார்த்தையோடு நான் ஒத்துப்போகிறேன் you என்று are சொல்லும் being பொழுதே, set free on the inside. உள்ளான நிலைமையில் நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். Amen. Hallelujah. So whenever the men of God teach you, ஆதலால் தேவ மனுஷன் உங்களுக்கு போதிக்கும் பொழுது, you must take it as an oracle of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையாக தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ள You must வேண்டும். receive it from God himself. ஆண்டவரிடத்தில் இருந்து தாமே நீங்கள் பெற்றுக்கொள்ள The வேண்டும். Bible says வேதம் சொல்லுகிறது, men spoke from God as they were carried along by the Holy Spirit. தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்பட்டவர்களாய் தேவனுடைய மனுஷர்கள் பேசினார்கள். They were carried along by the Holy Spirit. தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டவர்களாய். So I didn't prepare anything to teach you tonight. இந்த ராத்திரி உங்களுக்கு போதிக்க நான் எதையும் ஆயத்தம் செய்யவில்லை. Usually that's the case. எப்பொழுதுமே அதுதான். You understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? Because it's not in my head. ஏனென்றால் என் தலையிலிருந்து வர விஷயம் இல்ல அது. So I don't have to worry about remembering that. அதனால அதை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கவலை கிடையாது. But I'm bringing it out of my spirit. ஆனால் என் ஆவியிலிருந்து நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். Praise the Lord. ஆமென். Amen. All that you digest in terms of God's word goes and settles in your spirit. நீங்கள் தேவனுடைய வசனத்திலே ஜீரணிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுடைய ஆவியில் போய் தங்கி விடுகிறது. So the Holy Spirit will remind about everything that is in your spirit. அத உங்கள் ஆவியில் இருக்கிற எல்லாவற்றை பற்றியும் ஆவியானவர் நினைப்பூட்டுவார். He will bring out everything one by one. ஒன்றன் பின் ஒன்றாக அவர் கொண்டு வருவார். He will remind you about every word that you have memorized. நீங்கள் மனனம் செய்த ஒவ்வொரு தேவ வாக்கியத்தையும் அவர் நினைப்பூட்டுவார். Hallelujah. Still I am in Romans 12:3. இன்னும் நான் ரோமர் 12:3 தான் இருக்கிறேன். Right? Say Romans 12:3. ரோமர் 12:3. Kindly stand. தயவு செய்து எழுந்திருந்து With நில்லுங்கள். your Bible. உங்களுடைய வேதாகமங்களை எடுத்துக்கொண்டு We're going to read the word of God together. எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை ஒருமனப்பட்டு வாசிக்க போகிறோம். Then we will sit down. பிறகு நாம் உட்கார்ந்து கொள்ளலாம். 12:3. I'm going to read that in English. Then Pastor Pramila will read that in Tamil. Those who English Bible, join with me. And then you can do the same with Pastor Pramila in Tamil. Here we go. For by the grace given me, I say to every one of you, do not think of yourself more highly than you ought, but rather think of yourself with sober judgment in accordance with the measure of faith God has given you. தமிழில் இப்பொழுது வாசிக்கலாம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். Shout amen and then sit down. ஆமென் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து கொள்ளுங்கள். Thank you. Okay, now 12:3. ரோமர் 12:3. Do not think of yourself more highly than you ought. உங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதிருங்கள். That's a command. அது ஒரு கட்டளை. Hello? கவனிக்கிறீர்களா? Look at me. என்னை பாருங்கள். Thinking about yourself more than you ought. உங்களை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணிக்கொள்வது. That's a very dangerous thing for a child of God. அது தேவனுடைய பிள்ளைக்கு மிக பயங்கரமான ஒரு காரியம். You're out of track. நீங்கள் இருக்க வேண்டிய பாதை விட்டு வெளியேறி இருக்கிறீர்கள். Your mind is conditioned by the lies of the enemy. எதிரினுடைய பொய்களினாலே உங்களுடைய சிந்தையானது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. I've seen kids, they are kids but they talk like an adult. பிள்ளைகளை பார்த்திருக்கிறீங்களா? பெரியவங்க மாதிரி பேசுவாங்க. So we tell them, hey, behave like a child. உடனே நம்ம சொல்லணும், குழந்தை மாதிரி நடந்துக்கணும். Some people are adults but they behave like children, childish. That's not good. சில பேர் வளர்ந்தவர்களாக இருப்பார்கள், ஆனால் குழந்தைங்க மாதிரி நடந்துக்குவாங்க. அதுவும் நல்லதில்லை. Am I right or wrong?
You have to behave according to your age. உங்க வயதுக்கு ஏற்றால் போல் நடந்து கொள்ள வேண்டும். Every age has a season. ஒவ்வொரு வயதுக்கும் உரிய காலம் உண்டு. Hallelujah. So Bible says here, do not think of yourself more highly than you ought. உங்களை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதிருங்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. But rather think of yourself with sober judgment. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். Sober judgment. தெளிந்த எண்ணமுடையவர்களாய். That means you need to have a right judgment about yourself. அப்படி என்றால் உங்களை குறித்தே நீங்கள் சரியான நிதானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். It doesn't matter what you think about yourself. உங்களை குறித்து நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்பது முக்கியமில்லை. So you have to find out what God thinks about me. ஆனால் தேவன் என்னை குறித்து என்ன எண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Did you understand that? புரிந்து கொண்டீர்களா? And he says, it's sober judgment in accordance with the measure of faith God has given you. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுடையவர்களாய் எண்ண வேண்டும். Listen. கவனிங்கள். God says you have to think about yourself only in accordance with the measure of faith you have. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின்படி தான் உங்களை குறித்து எண்ண வேண்டும். Hello? Does it make sense? You are nothing beyond your faith. உங்கள் விசுவாசத்தை தாண்டி உங்களுக்கு எதுவும் இல்லை. You have to define everything about who you are and what you have only by faith in God. தேவனிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அளவில் தான் உங்களுக்கு இருப்பதை பற்றியும் உங்களை பற்றியும் நீங்கள் எண்ண வேண்டும். Everything has a context in terms of your relationship with God. தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவின் அடிப்படையில் உள்ளதான கருத்து உண்டு. You bring everything into subjection to the scrutiny of the word of God. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வருகிற கண்காணிப்புக்கு கீழாக நீங்கள் ஒவ்வொன்றையும் கொண்டு வருகிறீர்கள். And all that you are and all that you have is measured and tested and verified against the knowledge of the word of God. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வருகிறதான அறிவுக்கு நேராக நீங்கள் வைத்திருக்கிற காரியங்கள் உங்களுக்குள் இருக்கிற காரியங்களானது பரிசீலிக்கப்பட்டு நோக்கப்பட்டு அது புரிந்து கொள்ளப்படுகிறது. Are you listening? கவனிக்கிறீர்களா? Everything must be certified by faith. விசுவாசத்தினாலே ஒவ்வொன்றும் சான்றிதழ் கொடுக்கப்பட்டாக வேண்டும். Including your thought life. உங்களுடைய எண்ண வாழ்க்கை கூட. Am I thinking by faith? நான் விசுவாசத்தினாலே சிந்திக்கிறேனா? Am I talking by faith? நான் பேசுகிறது விசுவாசத்தினால் பேசுகிறேனா? Am I deciding by faith? நான் முடிவெடுப்பது விசுவாசத்தினால் எடுக்கிறேனா? நான் நடப்பது விசுவாசத்தால் Am நடக்கிறேனா? I praying out of faith? நான் ஜெபிப்பது விசுவாசத்தால் Am I ஜெபிக்கிறேனா? giving to God out of faith? நான் தேவனுக்கு கொடுப்பது விசுவாசத்தால் கொடுக்கிறேனா? Faith matters in every little thing in your life. ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசமானது மிக முக்கியமானதான When ஒன்று. faith is not in it, heaven refuses to acknowledge anything in your life. உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசமானது இல்லை என்றால் பரலோகமானது எதையுமே புரிந்து கொள்வது இல்லை. Heaven looks at your faith always. பரலோகமானது உங்கள் விசுவாசத்தையே எப்பொழுதும் பார்க்கிறது. God doesn't look at how good you are. நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்று ஆண்டவர் பார்த்து No, கொண்டிருக்கவில்லை. don't go to God and say, I'm a very good person. எப்போதுமே ஆண்டவர்ட்ட போய் நான் ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லாதீர்கள். That is the maximum of stupidity from mankind. மனுஷ குலத்திலேயே இருக்கிற மிக அதிகபட்சமான முட்டாள்தனம் அது. We are not good. நாம் நல்லவர்களே இல்லை. There's only one who is good. ஒரே ஒருவர் தான் நல்லவர். And he came from above, not from below. அவர் கீழானவர் அல்ல, அவர் மேலிருந்து வந்தவர். That's why the Bible always says God is good, God is good, God is good. அதனால வேதம் எப்பொழுதும் சொல்லுகிறது தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். So if there's any goodness in you, அதனால உங்களில் ஏதாவது ஒன்று நன்மை என்றால், did you listen to what I said? நான் சொல்வதை If கேட்டீர்களா? there is any goodness in you by chance, ஏதோ தெரியாம கூட உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நல்லது இருந்தது என்றால், it is not self-produced. அது சுயமாக உற்பத்தி It செய்யப்பட்டதல்ல. came from God. அது தேவனிடத்திலிருந்து It came வந்தது. from God. அது தேவனிடத்திலிருந்து வந்தது. I'm a loving person நான் ஒரு அன்பான மனுஷன் because I received love from God. ஏனென்றால் அந்த அன்பை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். I'm a giving person நான் ஒரு கொடுக்கிற மனுஷன் because God gave his son for me. ஏனென்றால் அவரே அவருடைய குமாரனை எனக்கு கொடுத்தார். I'm a gracious person நான் ஒரு கிருபையை கொடுக்கிற நபர். because God has been gracious to me. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுக்கிறார். Somebody shout hallelujah. Hallelujah. I'm a forgiving person நான் மன்னிக்கிற ஒரு நபர். because you forgive all my sins. ஏனென்றால் அவர் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தார். You use faith in anything and everything. உங்கள் விசுவாசத்தை எல்லாவற்றிலும் எதிலும் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். Everything in your life is processed,
thy faith. விசுவாசமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் கணக்கிடுகிறது. So don't go to God and say, I'm a very good person. அத தேவனிடத்தில் போய் நான் மிகவும் நல்ல நபர் என்று சொல்லாதீங்க. He doesn't need to hear that. அத அவர் கேட்க கூட கூடாது. That's why he died on the cross, to make you good. அதனால தான் அவர் சிலுவையில் மரித்து உங்களை நல்லவர்களாக மாற்ற. So what you need to say to God, அதனால் நீங்கள் அவரிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? when you go to God, தேவனிடத்தில் செல்லும் you பொழுது must நீங்கள் exercise your faith. உங்கள் விசுவாசத்தை கட்டாயம் பயன்படுத்தியாக வேண்டும். Saying to God, Lord, I believe. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசி. I believe. நான் விசுவாசிக்கிறேன். Oh, I may not be good. நான் நல்லவனா Yes, இல்லாம I have some flaws. எனக்குள் குற்றங்கள் உண்டு. Still I need to develop my life. இன்னும் என் வாழ்க்கையை நிறைய நான் I உருவாக்க have a வேண்டும். long way to go. நான் இன்னும் போக வேண்டிய பாதை But நீண்ட still, தூரம். ஆனாலும் I believe in you. நான் உம்மிடத்தில் I விசுவாசம். have faith in your word. உம்முடைய வார்த்தையில் எனக்கு விசுவாசம் உண்டு. That's why Jesus always, when he did a miracle, அதாவது இயேசு ஒவ்வொரு முறை ஒரு அற்புதத்தை he செய்தபோது, said, woman, your faith has sealed you. ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது. Abraham was a righteous man because he had faith in God. ஆபிரகாம் ஒரு நீதிமான் ஏனென்றால் அவனுக்கு தேவனிடத்தில் விசுவாசம் Keep இருந்தது. saying to God, தேவனிடத்தில் தொடர்ந்து சொல்லிக் I கொண்டே believe in இருங்கள். you, God. ஆண்டவரே உம்மிடத்தில் நான் விசுவாசமா Every இருக்கிறேன். moment, ஒவ்வொரு நிமிஷம், every minute, ஒவ்வொரு you நிமிடம் can open your mouth and say to God, ஆண்டவரிடத்தில் வாயிலை திறந்து சொல்லலாம். Lord, I believe in you. ஆண்டவரே நான் உம்மிடத்தில் விசுவாசமா Lord, I இருக்கிறேன். trust in you. உம்மை நான் நம்புகிறேன். Lord, you are my everything. நீர் தான் எனக்கு எல்லாம். Lord, you are my healer. நீரே என்னுடைய பரிகாரி. You are my protector. நீரே என்னை I பாதுகாப்பவர். believe in your word. நான் உம்முடைய வார்த்தையில் விசுவாசமா I இருக்கிறேன். believe in your power. உம்முடைய வல்லமையில் விசுவாசமா I believe இருக்கிறேன். in your authority. உம்முடைய அதிகாரத்தை I விசுவாசிக்கிறேன். believe. நான் You keep விசுவாசிக்கிறேன். on believing in God. ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறேன் என்பதை சொல்லிக் கொண்டே இருங்கள். நான் Lift your hands விசுவாசிக்கிறேன். and say hallelujah. கரங்களை உயர்த்தி ஹalleluya. Somebody shout hallelujah. ஹalleluya. Come on, put your hands together. Give praise to God. கரங்களை தட்டி தேவனுக்கு துதியை கொடுங்கள். Amen. ஹalleluya. Are you blessed? ஆசீர்வதிக்கப்பட்டீர்களா? How many of you say that you learned something tonight? இந்த ராத்திரி ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? Amen. But the devil is waiting outside. ஆனா பிசாசு அங்க தான் காத்திருக்கிறான். And some demons are waiting in your home. சில பிசாசின் குட்டிகள் உங்க வீட்ல காத்து கொண்டு இருக்கும். Not even kuttigal, even the adult ones. பெரிய ஆட்கள் கூட இருப்பாங்க. Be careful, don't let the devil steal the word from your heart. உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை திருடி விடாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். Amen. The Holy Spirit has sown now. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது விதைத்திருக்கிறார். You have to guard it. நீங்கள் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். You have to treasure it. அதை நீங்கள் பொக்கிஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். You need to digest it. அதை நீங்கள் ஜீரணிக்க வேண்டும். You can eat anything in 10 minutes, but digestion takes its own time. நீங்க எதை கூட 10 நிமிடத்துல சாப்பிடுற ஆளா இருப்பீங்க, ஆனால் ஜீரணிப்பது அதற்குரிய நேரத்தை எடுத்துக்கொள்ளும். Until it becomes part of your life. அது உங்களுக்குள் ஒன்றாய் மாறும் வரைக்கும். Somebody say amen. ஆமென். Stand with me, I want to pray with என்னோடு you. கூட எழுந்து நில்லுங்கள், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Lift your right hand and join with me. உங்களுடைய வலது கரங்களை உயர்த்தி வைத்துக் கொண்டு என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். Father God, in the mighty name of Jesus, பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் I pray and bless your people, O God. நான் ஜெபித்து உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. They will not lack any good thing. அவருடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் They குறைவுபடாது will not இருப்பதாக. lack faith. அவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறைபடக்கூடாது. I pray you will give them the spirit of faith. அவர்களுக்கு நீ விசுவாசத்தின் ஆவியை கொடுக்க Let நான் them ஜெபிக்கிறேன். exercise faith. அவர்கள் விசுவாசத்தை பயன்படுத்தட்டும். Let them have thoughts of faith. அவர்களுடைய விசுவாசத்திலே எண்ணங்கள் உண்டாகட்டும். Let them speak words of faith. அவர்கள் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசட்டும். Let them do things of faith. அவர்கள் விசுவாசத்தினாலே காரியங்களை நடப்பி. Let them decide out of faith. அவர்கள் விசுவாசத்தினாலே முடிவு செய்யட்டும். Let them invest their money in their business out of faith. வியாபாரத்திலே விசுவாசத்தினாலே தங்களுடைய பணத்தை விதைக்கட்டும். Let them give unto God out of faith. தேவனுக்கென்று விசுவாசத்தினாலே கொடுக்கட்டும். They can always say God can. எப்பொழுதுமே கர்த்தரால் முடியும் என்று God சொல்லட்டும். can. கர்த்தரால் முடியும் என்று Nothing சொல்லட்டும். is impossible with God. தேவனால் எதுவுமே முடியாதது என்று இல்லை They என்று will சொல்லட்டும். always look up, அவர்கள் எப்பொழுதுமே உம்மை நோக்கி not பார்க்கட்டும். look around. சுற்றிலும் அல்ல ஆண்டவரே. The waves of the sea, ஆண்டவரே, the waves of the sea and the winds of the ocean ஆண்டவரே, இந்த கடலில் இருக்கிற அலைகளையும் ஆண்டவரே அந்த சீற்றங்களையும் may பாராதிருக்கட்டும். rock their boat, ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் அவருடைய படவை அசைக்கும் பொழுது but the faith cannot be rocked. அந்த விசுவாசமானது அசைக்கப்பட முடியாது. Let them speak the words of faith. அவர்கள் வார்த்தை விசுவாசத்தால் Let பேசட்டும். them command the wind and the waves. அவர்கள் காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டட்டும். In Jesus' mighty இயேசுவின் name. வல்லமையுள்ள They நாமத்தினாலே are bigger than the problem they have in their அவருடைய lives. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கிலும்
பார்க்கிலும் அவர்கள் பெரியவர்களாய் They are இருக்கிறார்கள். bigger than the problem they have in their lives. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கிலும் அவர்கள் Their பெரியவர்களப்பா. faith is greater than the challenges they meet in their lives. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் சந்திக்கிற சவால்களை பார்க்கிலும் விசுவாசம் The பெரியது. anointing they carry is much bigger than every problem they face in their lives. அவருடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எந்த பிரச்சனையை பார்க்கிலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பெரியது. God, you're great and awesome in their lives. ஆண்டவரே நீருடைய வாழ்க்கையில் பெரியவராக I பயங்கரமானவராய் bless இருக்கிறீர். somebody tonight. இந்த ராத்திரி உம்முடைய ஜனத்தை நான் I ஆசீர்வதிக்கிறேன். encourage somebody tonight. இந்த ராத்திரியில் அவர்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அவருடைய விசுவாசமானது கட்டி எழுப்பப்படட்டும். Let them exercise the spirit of faith அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தின் ஆவியை as they பயன்படுத்தட்டும். leave this place of God. ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து Let them செல்லும்போது go with full of faith. முழு விசுவாசத்தில் அவர்கள் கடந்து செல்லட்டும் ஐயா. Give them different perspective about everything. வித்தியாசமான கண்ணோட்டத்தை எல்லா காரியத்திலும் கொடுப்பீராக. They are who they are by faith in God. தேவனிடத்தில் இருக்கிற விசுவாசத்தினாலே அவர்கள் இன்னாராய் I இருக்கிறார்கள். bless God's people tonight. இந்த ராத்திரி தேவ ஜனத்தை நான் In the ஆசீர்வதிக்கிறேன். name of the Father, பிதாவின் in நாமத்தினாலே, the name of the Son, குமாரனின் in நாமத்தினாலே, the name of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் we நாமத்தினாலே give you all the glory, உமக்கு எல்லா மகிமையும் honor, கொடுக்கிறோம். power and praise. எல்லா வல்லமையும் துதியும் In the கொடுக்கிறோம். most powerful, never failing name of Jesus we pray. எல்லா வல்லமையுடைய நாமமாகி ஒரு காலம் ஏமாற்றாத அந்த வல்லமையில God- இயேசுவின் நாமத்திலே God's ஜெபிக்கிறோம். people say amen. ஆமென். Say amen. ஆமென். Hallelujah. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Hallelujah.